பாரத பிரதமர் ஒருத்தரே ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு அமைச்சர் கொடுக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ண விவரம் தெரிஞ்சு என்ன நடந்த கூத்தெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுமில்ல. பன்னீர்செல்வம் என்ன தவறு செய்யும்? என் மகன்கள், என்னுடைய வாரிசுகள் யாருமே தவறு செய்யும்? 38 இடம் போட்டிட்டு ஒரே ஒரு இடத்துல ஜெயிக்குது நாடாளுமன்றத்துல. ரவீந்திரநாத் இங்க பெரியவா நாடாளுமன்றம், பெரியவா நாடாளுமன்றத்துக்கு எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டோங்க ஒரு ஆளை கொண்டு வர்றதுக்கு. பாரத பிரதமர் ஒருத்தரே ஜெயிச்சிருக்காரு, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ண விவரம் தெரிஞ்சு என்ன நடந்த கூத்தெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுமில்ல. அத்தனை கூத்தையும் நடக்கலாம். அது வரைக்கும் நான் பொறுமையா தான் இருந்தேன். எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்ப பன்னீர்செல்வம் ஒரு நிலை எடுக்க போறாரு அப்படின்னு ஏன் அலறீங்க? ஏன் அது உங்களுக்கு தானே தெரியும். உங்க அதான் உங்களுக்கு தெரியும். நீங்க எழுதுங்க. நான் என்ன சொன்னேன்? இருக்காரு ஒவ்வொரு 5 வருடமும் பணி நிறைவுகின்ற பொழுது, சட்டமன்றத்துடைய பணி நிறைவுகின்ற பொழுது எதிர்கட்சியில் இருக்கின்றது சட்டமன்ற முதலமைச்சர்களையும் சபாநாயகரும் சந்தித்து வாழ்த்து கூறிவிட்டு தான் வருவார். இந்த நிலையில் தான் நான் மாண்புமிகு முதலமைச்சர்களையும் சபாநாயகரும் சந்தித்து நல்லா நிறைவா பண்ணீங்க பணியை சொல்லிட்டு வந்துட்டேன் வெளியே. நீங்க இதை விட மாட்டீங்களே. வெளியே வந்தேன்னு படியை விட்டு கீழே இறங்கவில்லை என்னைய. சட்டமன்ற தலைவர் போற படியை விட்டு கேட்டீங்க, சொல்லி விட்டு வந்தேன். இன்னைக்கு இருக்கின்ற மக்கள் நிலை என்ன சொல்லி விட்டு வந்தேன்? கட்சி பிளவு கட்டு கிடக்கிறது, கட்சி இணையணும்,